சாரீ முடி எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ இதை நீங்கள் வீட்டிலே வந்து பிரிச்சுட்டு அழகாக வந்து பொறுமையாக போட்டுடலாம். இதை வந்து இது ஃபுல்லாக இந்த மாதிரி நூல் நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் அது ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு ஊசி மாத்திரம் வச்சு அதை கரெக்டாக எப்படி சுற்றி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேபிளில் போட்டு ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கிறோங்க. இல்லை கிளிப் இருந்ததுன்னா அதை போட்டு இது பண்ணிக்கிறோங்க. வெயிட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கீழே வராது. சாரீக்கார் நம்ம இழுத்து கரெக்டாக போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நூல் 12 நூல் இது வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. அதனால் ஒரு 10 நூலுக்கு எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சுற்றிக்கிறோங்க. கரெக்டாக கையிலே போடுறதா இருந்தாலும் நீங்கள் கையில் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக இப்போ ஊசியை வச்சு இந்த மாதிரி பிசுறு சுத்தமாக இல்லாமல் வெளியில் எடுத்து விட்டு கூட நீங்கள் போடலாம். கரெக்டாக டைட்டாக வந்து நின்றுக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஆனால் அளவு வந்து மாத்திரம் கரெக்டாக ஒரே மாதிரி பார்த்துக்குருங்க. எந்த பக்கம் திருகுறீங்களோ அந்த பக்கம் எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த பிசுறு இல்லாமல் கரெக்டாக ஊசியை உள்ளே விட்டு அதை அப்படியே இழுத்துக்கிறங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. உங்களுக்கு விரலை விட்டு இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை ஒரே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கின்றலாம். இப்போ எப்படி எடுத்தீங்களோ ஆரம்பத்தில் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு கையில் கரெக்டாக திருகி முடியலைன்னு சொன்னால் இப்படியே ஊசியை வச்சு இப்படியே வளைச்சி அதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்போ ஆரம்பத்தில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி போட்டுக்கிறோங்க. நூல் வந்து லென்த்தாக பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் தாராளமாக கையிலே எடுத்து விடலாம். ஊசியே தேவையில்லதுக்கு. உங்களுக்கு அந்த பிசுறு வந்து எடுக்க வர கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஊசியை வச்சுக்கலாம். நல்லா கையில் வந்து திருகி விட்டுக்குருங்க. இப்போ நான் திருகி விட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஊசியை வச்சு கரெக்டாக ஊசியில் எடுத்திங்கன்னா பிசுறு கொஞ்சம் கூட வராது. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறோங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சின்ன முடிச்சா போட்டுருங்க. நீங்கள் ரெகுலராக போடுறவங்களா இருந்தால் நமக்கு ஊசியே தேவைப்படாது. நீட்டாக வந்து நம்ம கையிலே போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். அதை வந்து நல்லா பிசுறு இல்லாமல் கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்ருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக ஒரு முடிச்சு வந்து பார்க்குறதுக்கு. நல்ல விரல வச்சு கரெக்டாக அந்த இடத்துல வந்து அமுக்கி விட்ருங்க. இந்த முடிச்சு வந்து டைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்ததாக லூஸ் கொடுக்காது. அதே மாதிரி போட்டுருங்க ஃபுல்லாக. இதிலே வந்து திருகிட்டு 2 டபுள் முடிச்சும் இதில் வருது. அதே மாதிரி நீங்கள் போடலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். திருகி எப்படி 2 தான் போடுறது அப்படின்னு. சிங்கிள் முடியும் போட்டிருக்கேன். நான் ஜாயின் போடுறதும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட்டை மாத்திரம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு. உங்களுக்கு சாரீ முன்னாடி இழுத்துச்சுன்னா வந்து முடிச்சு வந்து டைட் கொடுக்காது. நல்லா போடும்போதே கையில் இழுத்து நல்லா டைட் கொடுத்து அதை முடிச்சு போட்டுருங்க. இப்போ ஒரே மாதிரி எல்லாம் போட்டாச்சு. இப்போ இருக்கிற பேலன்ஸையும் அதே மாதிரி போட்டுடலாம். இது பிரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதை பிரிக்கும்போது கரெக்டாக ஒரு நூல் கூட இல்லாமல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நூல் வந்து லென்த்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. முடிஞ்ச அளவு கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேர்த்து பிரிச்சுக்கிறோங்க.
நம்ம ஊசி வச்சு கரெக்டாக அந்த கேப்பில் பார்த்து போடுறதுக்கு உங்களுக்கு கையில் ரொம்ப ஈஸியாக வரும் போடுறதுக்கு. டக்கு டக்குன்னு போட்டுடலாம். கரெக்டாக வந்து அதாவது இந்த 2 விரலையும் வச்சு நல்லா ஒரு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு ஒரு திருகுனீங்கனாலே கரெக்டாக வந்துடும். நம்ம போடும்போது அந்த முடிச்ச மாத்திரம் கரெக்டாக அந்த விரலை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா முடிச்சு டைட்டாக விழுந்துக்கும். அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. இப்போ இதில் பாசி கோர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஊசி வச்சு கோர்க்கலாம். பிரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். பிரிச்சிட்டோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இதில் வந்து நம்ம பக்கத்தில் கரெக்டாக இழுத்துக்கிறோங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிரிக்கும்போது கரெக்டாக வந்து அந்த பக்கத்தில் உள்ள நூல் இந்த இதோட சேர்ந்துடாமல் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு இல்லாமல் வரும். இல்லைன்னா பக்கத்தில் உள்ள நூலோட சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ சிக்கு விழுந்துடும். அப்போ வந்து இழுத்துரும். அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. ஒன்றோட ஒன்று இழுத்துறாமல். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் முழுசாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கரை இருக்கிற இடத்துல மாத்திரம் கொஞ்சம் நூல் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோங்க. இந்த நூல் வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும். இந்த நூல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கரை இருக்கிறது. அதை மாத்திரம் 2-3 திருகு வந்து சேர்த்து திருவிக்கிறோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 10 நூலுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப முடிச்சு வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறோங்க. நான் 2 திருகி போடுற முடிச்சு வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக. அது ஒரு saree வரும்போது நான் அதை ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட்டு போடுறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த பட்டு கரை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். திக்காக இருக்கும் பக்கத்தில். அதை மாத்திரம் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊசியை வச்சு தாராளமாக அதை எடுத்து கொஞ்சம் போடுங்க. கரை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். அதனால் ஓரளவுக்கு நல்லா திருகிக்கிறங்க. திருகிட்டு முடிச்சும் வந்து டைட்டாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக நமக்கு வந்து போட்டாச்சு. இந்த கரைக்கிட்ட மாத்திரம் பாருங்கள் நிறைய முடிச்சு வந்திருக்கு. பக்கத்தில் இது வந்து நூல் வந்து நிறைய இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அழகாக இருக்கும். உங்களுக்கு தள்ளி தள்ளி வர்றது பார்த்தாலே தெரியும். ஒரே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு லென்த்தாக வந்து நூலை வந்து பிரித்து விட்டுக்குருங்க. பிரிச்சுட்டு அந்த மாதிரி போடுங்க. நீங்களும் வீட்டில் இது வந்து கடையில் கொடுக்காம நீங்கள் நார்மலாக இருக்கிற புடவையெல்லாம் நம்மளே பிரித்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது. நீங்களும் இதே மாதிரி புடவை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.